திமுகவை ஒட்டுமொத்தமாக அழிக்க நினைக்கக்கூடிய நிலையில டெல்லி மேலிடம் இருக்கிறதா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு அரசியல் பார்வை அப்படின்ற நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது திமுகவை டோட்டலா கொலாப்ஸ் பண்றதுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா இறங்கி இருப்பதாக டெல்லி மேலிடத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உச்சபட்ச முடிவுகளை தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் திமுகவை டோட்டலாவே பார்த்தீங்கன்னா நிலைக்குலைய வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக டெல்லி மேலிடம் சில விதமான தனிப்பட்ட நடவடிக்கைகளில் கைப்பற்ற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. திமுகவை அடிக்கவே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் நீண்ட திட்டமிடல் வேலைகளை பார்த்தீங்கன்னா செய்து கொண்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்க பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட திட்டமிடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்களை எப்படியாவது திமுகவுக்கு எதிராக திருப்பி விட வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட தனி பெரும்பான்மையில பார்த்தீங்கன்னா இருப்பதாகவே கூட நமக்கு செய்திகள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு அசாத்திய சூழ்நிலையை நோக்கிய நகர்வை பார்த்தீங்கன்னா எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. திமுகவை ஒட்டுமொத்தமாக அழிக்க டெல்லி மேலிடம் தனிப்பட்ட முறையில் நினைக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னா ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதி எப்படியாவது தன்னுடைய வெற்றியை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் சிலைக்கு பார்த்தீங்கன்னா அங்க தியானத்தில் ஈடுபட போகிறார் நம்முடைய பிரதமர் மோடி. ஒருபுறம் வெற்றி கொண்டாட்டத்தை பார்த்தீங்கன்னா இது பண்ண தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எப்படியும் ஜெயிக்க போறது கிடையாது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினரை டிஎம்கேவும் டிஎம்கேவினரை பிஜேபியும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டு இருக்கிறது தான் மிச்சம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. திமுகவை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு டெல்லி மேலிடம் தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால நம்ம நிச்சயமா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்றத நம்ம